ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம ரோகிணி வந்து தீவிரமா வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க தினேஷ் வந்து ரோகிணிக்கு கால் பண்றாங்க. பிஏவோட நம்பரை பார்த்ததுமே இங்க நம்ம ரோகிணி ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா இவன் எதுக்காக பண்ணுவான்? ஏற்கனவே நமக்கு 1008 பிரச்சனை, பண பிரச்சனையும் இதில் இருக்குது. இப்போ இவன் கால் பண்ணானா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் தான் கேட்பானே, சரி கால் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ஒரு மெசேஜ் வருது, அதை பார்க்குறாங்க. நீ மட்டும் இப்போ கால் அட்டன் பண்ணல அப்படின்னா நான் உன் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினேஷ் தான் மெசேஜ் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம ரோகிணி ரொம்பவே பதட்டப்படவும் உடனே ஃபோன் பண்ணி, இப்போது என்ன தான் உனக்கு வேணும், எதுக்காக கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே தினேஷ் இருந்துட்டு, என்ன கல்யாணி, நான் எதுக்காக கால் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா என்ன? எல்லாம் ஒரு தேவைக்காக தான், அவசர செலவு ஒன்று, நிறையலாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், வெறும் 1,00,000 தான் இப்போதைக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது, உங்ககிட்ட கேட்டால் தான் உடனே கிடைக்கும். சரி 1,00,000 ரூபாவை எனக்கு இது கூகுள் பேயில் இது ஜிபேயில் அனுப்பி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ரோகிணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. தினேஷ், உன் மனசில் அப்படி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன பணம் காய்க்கிற மரமா என்ன? எப்போ பாரு பணம் பணம்னு சொல்லிட்டு என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போ என்ன, நான் பணம் கொடுக்கல அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவ அப்படி தானே? சொன்னால் சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு ஒரு துளியுமே கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி வந்து ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே அந்த தினேஷ் இருந்துட்டு, என்ன கல்யாணி உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? அப்போது உன் வாழ்க்கையை விட உனக்கு பணம் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. பணம் என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு, எப்போ பாரு பணம் பணம்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமாகவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தாலாம் எனக்கு சுத்தமாக பாவமாகவே தெரியல. ஒரு குடும்பத்தவே நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை ஒவ்வொருத்தையுமே நீ எப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த மனோஜை முட்டாளாக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே. இந்த விஷயம் மட்டும் உன் அத்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை வீட்டில் ஒரு நிமிஷம் வைப்பாங்களா? வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. எந்த பயமும் இல்லாமல் பேசுகிறல்ல? சரி சரி, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுல, சரி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போகவும் உடனே இங்கே ரோகிணி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணி பயம் வந்துருச்சா? நான் இந்நேரம் உண்மையை சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா முத்து இங்கே தான் பக்கத்தில் காரில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இப்போ ஒரு செகண்ட் ஃபோனை வச்சுட்டு இருந்த அப்படின்னா உடனே போய் முத்துக்கிட்ட உன்னை பற்றின விஷயத்த எல்லாம் பற்ற வச்சுட்டுப்பேன். அதுக்கப்புறம் தக 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 தகன்னு எரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தினேஷ் வந்து சொல்கிறாங்க. சரி இங்கே பார், என்கிட்ட 1,00,000 இல்லை, ஒரு 50,000 என்கிட்ட இப்போ கையில் இருக்குது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கல்யாணி நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வராமல் பணம் எப்படி ரோகிணி கல்யாணி வரும்? பணம் கையில் தான் கொடுக்கணும்னு சொல்கிற, அப்போது எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் கேட்கவும், சரி நான் வந்து தொலைக்கிறேன், பக்கத்தில் பார்க் இருக்குல்ல அங்கே வந்துரு, நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தினேஷுமே சரி கல்யாணி இப்போது உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே முத்து ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே வேதனையாக இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலுமே நம்ம மீனாவும் முத்துவும் சேர்ந்து சமாளிப்பாங்க. இப்போது மீனா மனசுக்குள்ளே என்ன இருக்குது, எதனால் அவள் அப்படி இருக்கான்றத நினச்சி நம்ம முத்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. சரி நம்ம ஈகோலாம் பார்க்காம மீனாவை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு இங்கே மீனாவோட அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்துக்கு வந்து ஒரு சவாரி கால் வருது. எங்கே வரணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், நான் சொல்கிற பார்க்குக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியும் அந்த தினேஷும் கரெக்டாக வந்து மீட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே நம்ம முத்துவுமே அதே பார்க்குக்கு கார் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒருத்தவங்க சவாரி அதாவது கார் புக் பண்ணியிருப்பாங்க. சவாரிக்காக நம்ம முத்துவுமே அதே பார்க்குக்கு வராங்க. இப்போது இங்கே ரோகிணியை பார்க்குறாங்க நம்ம முத்து. என்ன இந்த பார்லர் அம்மா பார்க்குக்கு வந்திருக்கு, எது இந்த பார்லர் நமக்கு வேலை இருக்காதே என்ன, ஷோரூமுக்கு கூட போக்கானோம், எதுக்காக வந்திருக்கோம், சரி பேசுவோம் போயிட்டு அப்படின்னு சொல்லி போகிறப்ப தான் இங்கே தினேஷ் வந்து நம்ம ரோகிணி முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே ரோகிணியோட முகத்தில் பயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம முத்து, என்ன
இவனை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஓ, ஒரு பொண்ணை பற்றி தப்பு தப்பு தப்பாக பேசிட்டு நம்ம கையிலே அடி வாங்கினவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட எதுக்காக இந்த பாலாரமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கட்டோட எடுத்து தினேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. இதை நம்ம முத்து வந்து ஃபோட்டோவும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எதுக்காக இந்த பார்லரம்மா இவங்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கோம், என்ன கமிட்மெண்ட் இருக்குது இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது ரோகிணியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது தினேஷுமே கிளம்ப போகிறாங்க. உடனே நம்ம முத்து போய் முன்னாடி நிற்கிறாங்க. டேய் யாரா நீ, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஓ, உனக்கு யாருன்னு நான் தெரியாது, என்கிட்ட ஏற்கனவே வாங்கியிருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்போ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்கவும், ஒரு விஷயமாக தான் வந்து பேசுகிறேன். இப்போ ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததே, அது மட்டும் இல்லாமல் பணமும் உனக்கு கொடுத்தது இல்லையே, அப்படி யாரும் நான் பார்த்து பேசலை, எனக்கு யாரும் பணம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் நடிக்கவும் எங்கள் முத்து புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீ எந்த பொண்ணு கூட பேசலை, நீ யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்படியே கிர்றன்னு சுற்றின்னு போயிட்டு இந்த தினேஷ் கீழே விழுறாங்க. பயத்தில் அப்படியே அங்கேருந்து ஓடணும்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம முத்து ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. டேய், அந்த ரோகிணிக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம், எதுக்காக ரோகிணியும் உனக்கு இங்கே பணம் கொடுத்தா யாருக்குமே தெரியாமல் இங்கே வர வச்சு, அதுவும் மனோஜ் கூட கூட வரவே இல்லை, இந்த பார்லர் அம்மா மட்டும் தான் கூட வந்திருந்தது, தனியாக வந்திருந்தது, ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்லுடா, சொல்லலாம் அப்படின்னா பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டி 4 அடி விட்டு இப்போது கேட்கவும் எங்கள் மனோஜ் எல்லா உண்மையுமே அதாவது சொல்ல வராங்க. அது வந்து நான் அடிக்கடிக்கு கல்யாணிக்கிட்ட பணம் வாங்குவேன். என்ன கல்யாணியா? ஆமாம், அவங்க பேர் ரோகிணி கிடையாது, அவங்க உண்மையான பேர் கல்யாணி. கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாங்க, நான் சொல்கிறது தான் உண்மை. நான் அடிக்கடிக்கு அவங்கக்கிட்ட பணம் கேட்பேன், எனக்கு தேவைன்றப்பெல்லாம் அவங்கள மிரட்டி நான் பணம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக பார்லரம்மாவை மிரட்டணும், எதுக்காக அவளும் பயந்துக்கிட்டு உனக்கு பணத்தை கொடுக்கணும், என்ன இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே தினேஷ் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கல்யாணிக்கும் இன்னொருத்தங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உன் அண்ணன் கூட ரோகிணிக்கு கல்யாணமே நடந்துச்சு. அவளோட பேர் ஊருன்னு எல்லாமே மறைச்சி தான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளோட குழந்தையுமே இதே ஊரில் தான் இருக்குது. அவங்க அம்மா கிட்ட தான் அந்த குழந்தைய விட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம முத்துக்கு தலையே சுற்றுது. டேய், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது சத்தியமாக உண்மை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகணும், எனக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எனக்கு குடும்பம் இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் வந்து அதாவது கெஞ்சுறாங்க. சரி, இப்போ சொன்னது எல்லாமே திரும்பவும் மறுபடியும் ஒரு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் வாயாலேருந்து எல்லா உண்மையுமே வீடியோ ஆதாரமாக நம்ம முத்து வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தினேஷுமே விட்டுடுறாங்க. இப்போது தினேஷ், ஐயோ, இந்த கல்யாணிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, பாவம் கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா, இனிமேல் அந்த பணமும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தினேஷ் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. எங்கள் முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பார்லரம்மா இவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்கு, இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியான ஆளாக இருக்கும் போலவே இந்த பார்லரம்மா இன்னும் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்குன்னு தெரியலையே, இதே மிகப்பெரிய விஷயந்தான், இதுக்கு அப்புறம் என்ன மிகப்பெரிய விஷயம் இருக்க போகுது, ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒன்றுமே புரியல. இப்போது நேராக வீட்டுக்கு போகிறாங்க நம்ம முத்து. வீட்டுக்கு போயிட்டு பயங்கர கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது விஜயா, அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க. இப்போது மனோஜ் வந்து ஷோரூம்லேயே தான் இருக்கார். நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, மீனாவை பார்த்து பேசினியாடா, மீனாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பார்க்குறியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அதை விடுங்கப்பா. என்னடா விடுங்கன்ற? அப்போது மீனாவை அவங்க அம்மா வீட்டிலே விட்டு வைக்க சொல்கிறியா, அவள் இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அதை விடுங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டே முத்து, என்னடா ஆச்சு, இன்றைக்கோ போதை போட்டுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயாவோ, ஏங்க இப்போ தாங்க நீங்கள் கரெக்டாகவே பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம முத்து முறைக்கிறாங்க. உடனே எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு, ஏ விஜயா, ஏதோ இப்படி ஒரு மாதிரி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதே சாக்குன்னு சொல்லிட்டு இப்போது அவன் குடிக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடாத, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. டே முத்து, என்னடா உன் முகமே சரியில்லை. அப்பா, நம்ம வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குப்பா, ஒருத்தரையுமே நம்ப முடியாதுப்பா, யாருமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஒட்டு மொத்தமாக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க எல்லாரையும் சேர்த்து வச்சு, என்ன விஷயம்னு சொன்னால் தானே தெரியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க,
இவனுக்கு இதே பொழப்பு தாங்க. இவனுக்கு வேறு வேலையே இல்லை. நீங்களும் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விலாவரியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க, வெட்டியாக அவன் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தான் இருப்பான். என் மருமக ரோகிணி எங்க? பாவம், காலையிலேருந்து அவளுக்கு நிறைய வேலைங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்குந்தான்னு நினச்சேன். சரி, அதுதான் இல்லைன்னு ஆகிப்போச்சு. மனோஜுக்கு இப்போது அவள் தான் ரொம்பவே துணையாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கா. மனோஜுக்கு ஒரு நல்ல கடையை ஒன்று ஆரம்பித்து வச்சா. அதெல்லாம் எப்படி? என் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தில் தானே, திருட்டு பணத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், விஜயா இருந்துட்டு, டேய் எப்படியோ ஒன்று, மனோஜை ஒரு நல்ல வழிப்படுத்துறதே ரோகிணி தான். அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்காடா. அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கா தெரியுமா? அந்த ஆர்டர் மூலமாக எவ்வளோ லாபம் வரும்னு தெரியுமா? அவள் கண்டிப்பாக மனோஜை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக நடுத்தெருவில் பிச்சை எடுக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் உட்கார வைக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா, ஏங்க பாருங்க, இவனுக்கு எப்போ பாரு மனோஜை பற்றி ஏதாவது கேவலமாக பேசணும். அப்போ தான் இவனுக்கு தூக்கமே பிடிக்கும் போல. இங்கே பாருங்க, மனோஜையும் ரோகிணியும் பற்றி ஏதாவது இவன் பேசினான் அப்படின்னா அவ்வளோதாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இல்லைன்னா போயிட்டு ஏதாச்சும் வேலை செய்யுங்க. எதுக்காக சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலையோ, எதுக்காக இப்போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? டே முத்து, ஏதோ விஷயத்த சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா இந்த ரோகிணியை அம்மா தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குல்ல, ஆனால் இந்த பார்லரம்மா நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் மனோஜை நல்லா முட்டாளாக்கியிருக்குப்பா. அப்பா, பார்லரம்மாவை பற்றி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதை தாங்கிக்குவீங்களா என்னன்னு கூட தெரியலப்பா. முக்கியமாக அம்மாவுக்கு தான் தலையில் மிளகா அரைச்சி வச்சுருக்கு அந்த பார்லரம்மா. தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஆப்பு வச்சிருச்சுப்பா அந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நீங்கள் நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க நான் இப்போ தான் சொன்னேன், ரோகிணியை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா அந்த ரோகிணியோட முகத்திலேயே நான் இப்போ கிழிச்சு காட்டுறேன்ப்பா. அவளோட பேர் உண்மையாகவே ரோகிணி கிடையாதுப்பா, கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, இதோ இப்போவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு காட்டுறாங்க. இப்போது அந்த தினேஷ் வந்து ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் சொன்னாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே இங்கே போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலையும் விஜயாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து என்னடா சொல்கிறாங்க இதில்? அப்போது ரோகிணியோட உண்மையான பேர் கல்யாணியா? ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆனவளாவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிர்ச்சியாக கேட்கவும், உடனே நம்ம விஜயாவால் இதை நம்பவே முடியல. ஏங்க, இவனே யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி இப்படியெல்லாம் ரோகிணியை பற்றி தப்பாக பேச வச்சுருக்கான். எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்த வீட்டில் மறைப்பாளா? அப்படியே ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்காக தாங்க வாழ நினைப்பாங்க. ஆனால் இவ ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தைய பெற்றுட்டு இன்னொருத்தனை ஏமாற்ற நினைப்பாளாங்க. கண்டிப்பாக அது அப்படியெல்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ ஏன் பெத்த பிள்ளைய போயிட்டு என் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்த? அந்த மாதிரி தானே ஒரு சில பேர் இருப்பாங்க. ஏன் ரோகிணி இந்த வீட்டில் எத்தனை உண்மையை மறைச்சிருக்கு? பணக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சிருக்கு. எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா. இப்படியெல்லாம் பொய் சொன்னவ ஏன் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்க மாட்டா? கண்டிப்பாக முத்து சொன்னது உண்மையாக தான் இருக்கும். முத்து எப்போவுமே பொய் சொல்ல மாட்டான். தப்பே இல்லை அப்படின்ற இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னலாம் சொல்லவே மாட்டான். இந்த ரோகிணி கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கு, ஏதோன்றதை விட நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அப்பா கரெக்டுப்பா, நான் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி, ரோகிணி வரட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையுமே பயங்கர கோவமாக இருக்காங்க. இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம ரோகிணியும் மனோஜும் மிகப்பெரிய ஆர்டர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க இல்லையா, அவங்க ஆஃபீஸில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த ஆர்டரை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு ஆர்டருமே காத்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் சக்ஸஸாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாக நீங்கள் நிறைய லாபத்தை பார்க்க முடியும். நீங்கள் கம்பெனியை இன்னும் மேலும் மேலும் அதாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணுறேன். நீங்கள் இந்த
இந்த ஆர்டரை மட்டும் நீங்க நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபாரின் ஆர்டர் கூட உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மேனேஜர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ரோகிணி சூப்பர் ரோகிணி, இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சனோ எல்லாமே நல்லதாகவே நடக்குது. சரி ரோகிணி, நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு வந்து வேலை எல்லாமே பார்த்துக்கலாம், இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணியும் மனோஜும் பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்ததுமே விஜயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமெல்லாம் நடந்துச்சுமா. உன் பையன் பிஸ்னஸில் இன்னும் மேலே மேலே மேலேன்னு சொல்லிட்டு உயர்ந்துக்கிட்டே போகிறம்மா. ரோகிணி என் கூட இருக்கிறதுனால தான் நான் இதை எல்லாத்தையுமே சாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு, ரோகிணி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும், நீ அதுக்கான கரெக்டாக உண்மையை சொல்லணும், பொய் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இப்போது இங்கே முத்து வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை இங்கே மனோஜ்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் போட்டு காட்டுறாங்க. ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஆண்டி, இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது ஆண்டி, உண்மையாகவே எனக்கு யாருன்னு தெரியாது. முத்து வீணா என் மேலே பழி சுமத்துறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி அவங்களோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருமா, உன் வாழ்க்கை விஷயத்தில் நீ எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க, எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை இந்த வீட்டில் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இது மனோஜோட வாழ்க்கை விஷயம். ஏற்கனவே உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களால் ஜீர்ணிக்க கூட முடியல, இப்படி ஒரு பொய்யை சொல்லி தான் இந்த வீட்டில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே நம்ம ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போயிடும், நம்ம எப்படியாவது இதிலேருந்து தப்பிக்கணும், முத்து மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுடணும். மனோஜ், என்ன மனோஜ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க, இந்த முத்து என் மேலே அபாண்டமாக பழி போடுறாரு. எந்த பொண்ணாவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா? அவங்க புகுந்த வீட்டில் தனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த மறைச்சி எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேனா மனோஜ்? நீ ஏன் மனோஜ் பேசாமல் சைலண்ட்டாக இருக்க? இந்த முத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க. ஆண்டி, என்ன ஆண்டி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ஓவராக சீன் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போது இங்கே முத்து இருந்துட்டு, என்ன பார்லரம்மா நல்லா நடிக்கிறியே, அதனால தான் நீ இப்படி நடிக்கிறதுனால தான் இந்த வீட்டில் 2 வருஷமாக எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க. டே மனோஜ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த பாலரம்மாவும் இதோ இப்போ ஃபோனில் வீடியோவில் பேசுனானே அந்த ஆளையும் ஒன்றா நேரில் இன்னைக்கு நான் பார்த்தேன். நான் எடுத்த வீடியோ தான் இது, ஆனால் இந்த பாலரம்மா இந்த ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்குது. இங்கே பாடுறா மனோஜ், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ முட்டாளாக தான் இருப்பேன் அப்படின்னா இருந்துக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இப்போது விஜயா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. மனோஜோட வாழ்க்கையை கொஞ்சமாவது நம்ம யோசித்து பார்க்கணும். ரோகிணி பணம், கோடிக்கணக்கில் சொத்து, மலேசியா அப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்யை சொல்லியிருக்கா. கண்டிப்பாக முத்து சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. இப்போது மனோஜ்கிட்டையுமே இங்கே நம்ம விஜய் வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. டே மனோஜ், இதை பற்றி ஏதாவது ரோகிணி உங்ககிட்ட சொன்னாலடா? என்னதான் இருந்தாலும் முத்து சொல்கிறத நம்பாமலும் இருக்க முடியாது. ஏன்னா முத்துவும் மீனாவும் இது வரைக்குமே நம்ம பார்த்த வரைக்குமே உண்மையை தான் பேசியிருக்காங்க. இந்த ரோகிணி வாழ்க்கை விஷயத்தில் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கா. அம்மா, அதை பற்றி தாம்மா நானுமே யோசிச்சுட்ருக்கேன், என்னை முட்டாளாக்கிட்டாலோ இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்து மீனாவை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. மீனா, ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. மீனாவோட அம்மா இருந்துட்டு, தம்பி அவள் அப்படியே தான் தம்பி இருக்கா, எதுவும் பேசினாலும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அவள் பாட்டுக்கு இருக்கா, என்னத்தையோ ஒன்றத்தை யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க தம்பி. ஏய் மீனா, ஏண்டி இப்படி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை எம்பிட்டு நேரமாக பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது பேசு மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம மீனாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவுமே, மீனா ப்ளீஸ் மீனா, நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் இன்றைக்கி அந்த ரோகிணியையும் ஒரு தினேஷுன்ற ஒருத்தனையும் பார்த்தேன். ரோகிணி அந்த தினேஷுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவனை அடித்து நான் விசாரிச்சதில் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே எதுவுமே பேசாமல் முத்து பேசுகிறத மட்டும் காது குறித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா, என்னன்னு கேட்க மாட்டியா மீனா? அந்த பார்லரம்மா இவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்கு தெரியுமா?
இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அதன் மூலமாக ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க இந்த விஷயம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? எனக்கும் இந்த விஷயம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டியோட ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போது கோவிலில் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே இப்போ சொல்கிறாங்க. ஏங்க இதை நினச்சி தாங்க நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாமல் சொன்னால் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து குடும்பம் ரெண்டாக உடஞ்சிருமோ, மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்கேங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் இங்கே வந்துட்டேன். மனசில் ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு இந்த ரோகிணி மாதிரி என்னால் பொய் சொல்ல முடியலைங்க. ஒவ்வொருத்தரோட மூஞ்சியும் பார்க்குறப்போ முகத்தில் முழிய முடியலைங்க. என்னால் எப்போவுமே ஒரு அதாவது மற்றவங்கள ஏமாற்றிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு வாழ்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதனால தான் நான் என் அம்மா வீட்டுக்கே வந்தேன். இதுதாங்க என் மனசுக்குள்ளே இருந்த விஷயம். இந்த விஷயத்த யோசித்து தான் நான் ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசில் உள்ள பாரத்தை எல்லாத்தையுமே முத்துக்கிட்டே இறக்கி வச்சிடுறாங்க. இப்போ முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா, அந்த பார்லர் நம்ம தப்பு பண்ணதுக்கு நீ எதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டோம் இருக்கணும்? தப்பு பண்ணவங்களே தைரியமாக இருக்கிறப்போ நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு அங்கே இங்கே வரணும்? தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் என் கூட சண்டை போட்ட. அப்போவே நான் நினச்சேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சு ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் மீனா. சரி மீனா, அப்போவும் எனக்கு உன் மேலெல்லாம் கோவம் இல்லை. சரி மீனா, வா நம்ம இப்போவே வீட்டுக்கு போகலாம். நான் இது விஷயமா வீட்டில் கூட பேசிட்டேன். ஆனால் அந்த பார்லரம்மா எனக்கும் அந்த பையனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கல்யாணமே பண்ணிக்கல, ஏற்கனவே குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்குது. என் மேலே எல்லா பழியும் திருப்பி போடுறாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதை நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க. இது விஷயமா நம்ம வீட்டில் பேசணும். இந்த பார்லரம்மா எவ்வளோ பெரிய கேடி வேலைலாம் பார்த்துருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு ஃப்ராடை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம முத்துவும் மீனாவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் தான் எங்கள் மீனா வந்து எல்லாருக்கிட்டேயுமே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் இப்படி இருந்தேன், இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம விஜயா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணி வெளியே இருந்து வராங்க. இப்போ மீனாவை பார்த்துனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, எதுக்காக வந்திருப்பாங்க? கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா, ஆனால் இவங்க அடுத்த நாளே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, மீனா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி? பொய் சொல்கிறியா இல்லை உண்மையாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அத்தை. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட குழந்தை யார் தெரியுமா? அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே பயங்கரமாக அதிர்ச்சி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிறிஷு தான் அவங்க குழந்தைய, கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். முத்துக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலை நம்ம மீனா. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு அப்படியே மரண பயம், அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ரொம்பவே நடுங்குது, பதட்டமாக இருக்காங்க. முடிஞ்சு சோழி முடிஞ்சு எல்லா விஷயத்தையுமே இந்த மீனா எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரோகிணி இருக்காங்க, ரோகிணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பல்லாருன்னு ஒரு விடுறாங்க. எவ்வளோ தாண்டி போய் சொல்லுவேன்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? என் பையனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பையனை முட்டாளாக்கி இந்த குடும்பத்தை உள்ளவங்களை எல்லாரையுமே ஏமாற்றி இத்தனை வருஷமாக 2 வருஷமாக பொய்யா சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க. என் பையனோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டு பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நீங்கள் என்னை எவ்வளோ நாள் அடிச்சுக்கோங்க ஆண்டி. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன், எதுக்காக நான் இப்படி போய் சொன்னேன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆண்டி. ஏய் என்னடி, என்ன இவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க? ஓ அப்போது உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாகவே இல்லை. தப்பு பண்ணாத மீனா இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. ஏன்னா உண்மையை மறைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் பொய்யா நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இவ தாண்டி உண்மையான மனுஷி. இவளை மதிக்காமல் நான் உன்னை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். சி, உன்னெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே ஏன்டா கூட்டிகிட்டு வந்தனோன்னு தோணுது. ஏன் மருமக, நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு உன்னை ஊர் ஃபுல்லாக மெச்சிக்கிற மாதிரி பெருமையாக தாண்டி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி இடியை இறக்குவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ் பக்கம் வந்து, அம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, டே மனோஜ், இது விஷயமெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுடா.
இந்த ரோகிணி என்ன வேணாலும் சொல்லி உன் மனசை மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் ரோகிணி முகத்தை பார்க்கவும், ரோகிணி இங்கே மனோஜ்கிட்ட, மனோஜ் நான் சொல்கிற வரையும் கொஞ்சம் கேளாம் அப்படின்னு சொல்லி வராங்க. உடனே பல்லார்னு ஒரு அறை விட்டு அப்படியே கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டுறாங்க. இங்கே பார் ரோகிணி, சி உன் பேரை சொல்கிறது கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னா அதுவுமே பொய்யான பேர் தானே, நீயா உனக்கு வச்சுக்கிட்ட பேர் தானே. இனிமேல் நீ என் முகத்திலே முழியக்கூடாது. உன்னை மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரொம்பவே அவமானப்படுறேன். மீனாவை நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஜீவாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் வரைக்கும் வந்து நான் அவள் கூட ஓடி போயிட்டேன். அவளும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. அவள் என்கிட்ட பணம் இருக்குல்ல, பணத்துக்காக தான் என்னை லவ்வே பண்ணியிருக்கா. ஆனால் மீனாவை எல்லார் முன்னாடியுமே நான் படுத்தியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவள் ரொம்பவே அதாவது ரொம்ப ஒசரத்தில் இருக்கா மீனா. உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணதுக்கு நான் இப்போ ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்த்தேன் அவ்வளோதான், நான் உன்னை கொலை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பயங்கர வைலண்ட்டாக பேசுகிறாங்க. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் நான் சொல்கிறத கேளுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா மனோஜ்னு சொல்லிட்டு வாயால் என் பேரை சொல்லாத. சி நீ எல்லாம் எப்படி இப்படிலாம் போய் சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வந்தது? நானும் என் அப்பா கிட்ட பணத்தெல்லாம் ஏமாற்றிருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஏமாந்தா தானே அது எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம மற்றவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கோன்ற விஷயத்தவே புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீ என்னை விடலை, இந்த உலகத்தில் உள்ள இந்த படத்தெல்லாம் நடிக்குவாங்களே அவங்களவே மிஞ்சிட விடு. நீ ரியல் லைஃப்லேயே நீ இப்படியெல்லாம் குடும்பத்தை ஏமாற்றிருக்க, என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிருக்க. இனிமேல் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க.